Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் செகண்ட் மிட் டேர்முக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் வித் ஆன்சர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் தொடர்ச்சி மேத்ஸ்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் 45 மார்க்கில் 10 1 மார்க். ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி ப்ளஸ் ஆர் -1, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 3, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 1, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 25, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 1, எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 26, நைன்த் ஒன்றுக்கு 0, டென்த் ஒன்றுக்கு 3 ஆர் நோ வேல்யூ கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு சாப்டர் தெரியும் நினைக்கிறேன், மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் வெக்டர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லிமிடேஷன், இந்த 3 சாப்டர்ல தான். ஸோ 2 மார்க் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் இருந்தோம். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணக்கூடிய 14 15 ரெண்டையும் வந்து வெக்டாரில் இருந்தோம். 16 17 ரெண்டையும் வந்து அதில் வந்து லிமிடேஷன் ரொம்ப சிம்பிள், அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இப்போ 3 மார்க்கில் கம்பேரிசன் பண்ணும்போது 18 19 ரெண்டுமே மேட்ரிக்ஸில் இருந்தோம். 20 21 22 இது வந்து வெக்டாரில், 23 24 ரெண்டு கொஸ்டின் வந்து லிமிடேஷன் கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் எய்தராச்சு. 25 வந்து மேட்ரிக்ஸ், 26 வந்து வெக்டார், 27 லிமிடேஷன். எல்லா கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் ஒன் மார்க் பாருங்கள். ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், செகண்ட் ஒனுக்கு 0, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி ஏ ஸ்கொயர் -1 ஹோல் பவர் ஸ்கொயர், ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் 0, சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 0, சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி 2i வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் பை √5, செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 2a வெக்டர் ப்ளஸ் b vector by 3, 8th ஒனுக்கு ஆப்ஷன் c plus r -5, 9th ஒனுக்கு ஆப்ஷன் c cos inverse 1 by √3, 10th ஒனுக்கு 0 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அப்படியே ரிப்பீட்டட் கொஸ்டின் அந்த கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ 3 மார்க்கும் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் 23rd வந்து மேட்ரிக்ஸ் வந்து கேட்டு 24th மேட்ரிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 25th வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து வெக்டர்லேருந்து கேட்குறேன். 26th வெக்டர் தான். ஓவராலாக இது வெக்டர்லேயே முடிச்சுட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பர். ஸோ நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 10 1 மார்க்கு. இதில் 1 மார்க் மார்க் பண்ணாத கொடுத்துருக்கோம், ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 2 மார்க்கில் கம்பேரிசன் பண்ணும்போது மேட்ரிக்ஸு, வெக்டர், அதுக்கப்புறம் லிமிடேஷன், இந்த கொஸ்டின் அப்படி தான் கேட்டிருக்காங்க. 3 மார்க்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன், வெக்டர் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் 20 இந்த கார்னி தேட்டர் பயன்படுத்தி ரொம்ப முக்கியமான சம் பண்பினேசர் பார்த்தீங்கன்னா a × b + = ab + c 10th கம்பேர் பண்ணுவோம். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடு ஒரு புள்ளி சந்திக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து வெக்டரில் அதுக்கு லிமிடேஷன் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் அப்படி பார்த்துட்டு வாங்க. 10 1 மார்க். அடுத்து 2 மார்க்கில் 4 2 மார்க் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பரில். 3 மார்க்கில் 4 3 மார்க். கம்பல்சரி சம் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எய்தரா சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. எய்தரா சாய்ஸ் கொடுக்கல, 4 5 மார்க் கொடுத்துருக்காங்க. பார்த்து கோப்பில் நல்லா கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பார்த்துட்டு வாங்க. 10 1 மார்க், 4 2 மார்க், 4 3 மார்க், 4 5 மார்க். ஓவரால் இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் 45 மார்க்கில் 10 1 மார்க். 1 மார்க் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போதும். 2 மார்க்கில் 4 2 மார்க் தான். 11th ரொம்ப சிம்பிள். 11th 12th ஈஸியாக போடலாம். சென்ட்ராய்டு ஈஸி தான். பர்பண்டிகுலர் ரொம்ப முக்கியமான சம் ஃபாஸ்ட் இன்டிஜர்ஸ். 3 மார்க்கில் லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. 16th 17th வந்து வெக்டர், 18th வந்து வெக்டர், 19th வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸு, 20th மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எய்தரா சாய்ஸாக 3 5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் தான் லிமிடேஷன் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வெக்டரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் அப்படியே ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் மோர் தென் 25 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ 10 1 மார்க், 4 2 மார்க் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. 4 3 மார்க் அப்படியே பார்த்துருப்பாங்க. 4 5 மார்க் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 4 5 மார்க் சொல்லும்போது மேட்ரிக்ஸில் ரொம்ப முக்கியமாக நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 45 மார்க்கில் 10 1 மார்க். இதில் 3 2 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் 3 3 மார்க். இதில் வந்து பார்த்தா 5 மார்க் 4 5 மார்க். எய்தரா சாய்ஸில் இருக்க மேட்ரிக்ஸ் 2 5 மார்க். இந்த மீடியன் அப்படியே ட்ரையாங்கிள் காண்கிறோம். கட்டாயம் நீங்கள் இந்த சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெக்டர் சம் ஈஸியாக தான் கொடுத்து கோப்பில்னா கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 10 1 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதில் 4 2 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் 3 2 மார்க் தான். 4 3 மார்க், 3 5 மார்க் தான். இப்போ வெக்டரில் 1, மேட்ரிக்ஸில் 1, லிமிடேஷன் 1 ஜஸ்ட் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 45 மார்க்கில் 10 1 மார்க் அப்படி பார்த்துட்டு வாங்க. 4 2 மார்க், 4 3 மார்க், ஆனால் 3 5 மார்க் ஆல்ரெடி பார்த்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம் கொஸ்டின். இதில் 3 5 மார்க் சொல்லும்போது மேட்ரிக்ஸ் 1, லிமிடேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து வெக்டரில் 1. நெக்ஸ்ட் தென்காசி டிஸ்ட்ரிக்டோட 2022க்கான கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். 10 1 மார்க்,
1 மார்க் ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு வாங்க. எல்லாம் ப்ராக்டிஸ்னா சிம்மெட்ரிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட சிங்குலர் கம்பேரிசன் பண்ணக்கூடியது, இன்டிஜர்ஸு, வெக்டருக்கான. நெக்ஸ்ட்டு 3 மார்க் 3 மார்க் கொடுத்துருக்காங்க. லிமிடேஷன்ஸும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மேட்ரிக்ஸ் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 3, 5 மார்க். இப்போ நாங்கள் படிக்கும்போது நாங்கள் +2 படிக்கும்போது மேத்ஸ் குரூப் தான். மேத்ஸ் குரூப்பில் இருந்த மேட்ரிக்ஸ், லிமிடேஷன், அதே மாதிரி வந்து வெக்டர் தான் எப்பயுமே இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட 2022 கொஸ்டின் பேப்பர் 10 1 மார்க், 4 2 மார்க் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 4 3 மார்க், 4 5 மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் 10 1 மார்க், 4 2 மார்க், 4 3 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 5 மார்க் தான் கொடுத்துருக்கு. ஒரு சில கொஸ்டின் பேப்பர் மட்டும் 3 2 மார்க், 3 3 மார்க், 5 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 4 5 மார்க்கில் பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது நம்ம ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோம், நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் 2022 கொஸ்டின் பேப்பர். ஸோ 10 1 மார்க், இதில் 4 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 11 12 ரெண்டுமே மேட்ரிக்ஸில் இருந்தும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணுங்க. 14 15 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டரில், 16 17 லிமிடேஷன். 3 மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 18 19 இதில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் 20 21 22 வந்து வெக்டர், 23 24 வந்து லிமிடேஷன். 5 மார்க்கில் எய்தர் சாய்ஸு மேட்ரிக்ஸ் ஒன்று, வெக்டரில் ஒன்று, மேட்ரிக்ஸ்லேயே இன்னொன்று கேட்டிருக்காங்க, வெக்டரில் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து லிமிடேஷன் கம்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 2022 கொஸ்டின் பேப்பர் 10 1 மார்க், 4 2 மார்க்கில் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர். 4 3 மார்க்கில் கட்டாயம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்கில் 4 5 மார்க். அதில் 4 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், செகண்டில் ஒரு சம் வெக்டரும், இன்னொரு சம் மேட்ரிக்ஸும், அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே மேட்ரிக்ஸ் வர மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. வெக்டர் வந்து 4 5 மார்க்கில் இருக்குது. அடுத்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 50 மார்க் இருக்குது பாருங்கள். இந்த கொஸ்டின் 10 1 மார்க், 5 2 மார்க். இதுக்கு 4 2 மார்க் தான் பார்த்தோம். ஆனால் 5 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 2 வந்து மேட்ரிக்ஸ், செகண்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர், அதுக்கப்புறம் இருக்கிறது 15 16 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன், 17 வந்து மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு 18 19 ரெண்டுமே வந்து மேட்ரிக்ஸு, 20 20% வெக்டர், 22 23 24 22 வந்து லிமிடேஷன், 23 24 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெக்டரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் 3 5 மார்க்லாம் மேட்ரிக்ஸ் ஒன்று, லிமிடேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இதுவுமே 50 மார்க் தான். ஆல்ரெடி பார்த்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பருக்கான தமிழ் மீடியம் வருஷம் தான். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த 1 மார்க் பண்ணியிருக்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டான 2023 கொஸ்டின் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இது 45 மார்க், 10 1 மார்க். 10 1 மார்க் மேக்ஸிமம் 4 2 மார்க் தான். 4 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வகையீடு இது வந்து இன்டிகிரேஷன் வரைக்கும் எடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் மேட்ரிக்ஸு, 22 மேட்ரிக்ஸு வெக்டர், 23 வந்து வெக்டரும் லிமிடேஷன் எல்லாமே கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ 10 1 மார்க், 3 2 மார்க் அந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு வாங்க. 3 3 மார்க், 4 5 மார்க் இந்த கொஸ்டினில். ஸோ மேட்ரிக்ஸு ப்ளே மேஜர் ரோல் இன் பப்ளிக்னு நான் நிறைய டைம் சொல்லுவேன். ஸோ அது மாதிரி தான் இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2022 ஒரு 50 மார்க் கொஸ்டின் பேப்பர் தான். இது ஜஸ்ட் 45 மார்க், 10 1 மார்க். அதுக்கப்புறம் 3 2 மார்க் கொடுத்துருக்காங்க, 3 3 மார்க், 4 5 மார்க். அடுத்து நம்ம பார்க்குற ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் மார்க் தான். இதுவும் 45 மார்க் தான், 10 1 மார்க். ஸோ இந்த ஒரே வீடியோவில் ஒரு 30 கொஸ்டின் பேப்பர் பக்கம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த 30 கொஸ்டின் பேப்பர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போது கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ எத்தனை கொஸ்டின் பேப்பர் உங்களுக்காகவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. 3 மார்க் 4 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 50 மார்க்கில் 10 1 மார்க், 4 2 மார்க், 4 3 மார்க், அதுக்கப்புறம் 4 5 மார்க். ஸோ தட்ஸ் இட். ஓவராலாக இந்த ஒரே வீடியோவில் ஃபஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மோர் தென் 25 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் பெட்டர் டு ரைட் இன் ஏ செப்பரேட் நோட்டில் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து வெக்டர், அதுக்கப்புறம் லிமிடேஷன், இந்த 3 சாப்டர் நீங்கள் வந்து இப்போ செப்பரேட்டாக பிரித்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு சொல்லிட்டு நோட்டில் எழுதிக்கிங்க. அதை எழுதிட்டு இதில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக பார்த்து நீங்கள் எழுதிட்டு வந்துட்டு அது 3 மார்க் தனியாக 5 மார்க் தனியாக எழுதிட்டிங்கனாவே இது எழுதிட்டு இதில் இருக்கிற சம்ம மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போது நீங்கள் அப் டு பப்ளிக் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. I would like to say great wishes to each and every student to score high marks in the forthcoming second midterm examination. All the best student. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நீங்கள் செகண்ட் மிட்டம் முடிஞ்சால் நெக்ஸ்ட் ஆஃப் இயர்லிக்கு நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் செகண்ட் மிட்டம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் ஆஃப் இயர்லி நல்லா எழுத முடியும். ஸோ அதுக்கு நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் உங்களுக்கு நிறைய வீடியோ போட போகிறோம். ஓகே, தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.